மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 5 Grade 5 இரட்டை கிளவி இரட்டை கிளவி மாணவர்களே, இன்று நாங்கள் இரட்டை கிளவி என்பதை பற்றி பார்ப்போம். Dear students, today we shall learn about இரட்டை கிளவி. மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். விம்மி விம்மி. சொல்லுங்கள் எல்லோரும். விம்மி விம்மி. இது இரட்டை கிளவி. தேவி கீழே விழுந்த போது விம்மி விம்மி என்று அழுதாள். தேவி கீழே விழுந்த போது விம்மி விம்மி என்று அழுதாள். விம்மி விம்மி இது இரட்டை கிளவி. தேவி கீழே விழுந்த போது எப்படி அழுதாள்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். தேவி கீழே விழுந்த போது எப்படி அழுதாள்? தேவி கீழே விழுந்த போது விம்மி விம்மி என்று அழுதாள். தேவி கீழே விழுந்த போது எப்படி அழுதாள்? தேவி கீழே விழுந்த போது விம்மி விம்மி என்று அழுதாள். கலகல. சொல்லுங்கள். கலகல. இதுவும் இரட்டை கிளவி. மாணவர்கள் வகுப்பில் கலகல என்று சிரிக்கிறார்கள். சொல்லுங்கள் எல்லோரும். மாணவர்கள் வகுப்பில் கலகல என்று சிரிக்கிறார்கள். மாணவர்கள் வகுப்பில் எப்படி சிரிக்கிறார்கள்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். மாணவர்கள் வகுப்பில் எப்படி சிரிக்கிறார்கள்? மாணவர்கள் வகுப்பில் கலகல என்று சிரிக்கிறார்கள். மாணவர்கள் வகுப்பில் எப்படி சிரிக்கிறார்கள்? மாணவர்கள் வகுப்பில் கலகல என்று சிரிக்கிறார்கள். படபட. இதுவும் ஓர் இரட்டை கிளவி. படபட. சிறுமி அம்மாவிடம் படபட என்று பேசுகிறாள். சொல்லுங்கள். சிறுமி அம்மாவிடம் படபட என்று பேசுகிறாள்.
சிறுமி அம்மாவிடம் எப்படி பேசுகிறாள்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். சிறுமி அம்மாவிடம் எப்படி பேசுகிறாள்? சிறுமி அம்மாவிடம் படபட என்று பேசுகிறாள். சொல்லுங்கள். சிறுமி அம்மாவிடம் படபட என்று பேசுகிறாள். குபு குபு. சொல்லுங்கள். குபு குபு. இதுவும் இரட்டை கிளவி. காயத்திலிருந்து இரத்தம் குபு குபு என்று கொட்டுகிறது. காயத்திலிருந்து இரத்தம் குபு குபு என்று கொட்டுகிறது. காயத்திலிருந்து இரத்தம் எப்படி கொட்டுகிறது? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். காயத்திலிருந்து இரத்தம் எப்படி கொட்டுகிறது? காயத்திலிருந்து இரத்தம் குபு குபு என்று கொட்டுகிறது. காயத்திலிருந்து இரத்தம் எப்படி கொட்டுகிறது? காயத்திலிருந்து இரத்தம் குபு குபு என்று கொட்டுகிறது. இந்த இரட்டை கிளவியை பாருங்கள். குரு குரு. சொல்லுங்கள். குரு குரு. சிறுவர்கள் நடைபாதையில் குரு குரு என்று நடக்கிறார்கள். சொல்லுங்கள். சிறுவர்கள் நடைபாதையில் குரு குரு என்று நடக்கிறார்கள். சிறுவர்கள் நடைபாதையில் எப்படி நடக்கிறார்கள்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். சிறுவர்கள் நடைபாதையில் எப்படி நடக்கிறார்கள்? சிறுவர்கள் நடைபாதையில் குரு குரு என்று நடக்கிறார்கள். சிறுவர்கள் நடைபாதையில் எப்படி நடக்கிறார்கள்? சிறுவர்கள் நடைபாதையில் குரு குரு என்று நடக்கிறார்கள். சலசல. சொல்லுங்கள். சலசல. சலசல என்பது இரட்டை கிளவி. ஆற்று நீர் சலசல என்று ஓடுகிறது. சொல்லுங்கள். ஆற்று நீர் சலசல என்று ஓடுகிறது. ஆற்று நீர் எப்படி ஓடுகிறது? சொல்லுங்கள். ஆற்று நீர் எப்படி ஓடுகிறது? ஆற்று நீர்
சலசல என்று ஓடுகிறது. ஆற்று நீர் எப்படி ஓடுகிறது? ஆற்று நீர் சலசல என்று ஓடுகிறது. குளு குளு. சொல்லுங்கள். குளு குளு. குளு குளு என்பது இரட்டை கிளவி. காற்று குளு குளு என்று வீசுகிறது. சொல்லுங்கள். காற்று குளு குளு என்று வீசுகிறது. காற்று எப்படி வீசுகிறது? காற்று எப்படி வீசுகிறது? சொல்லுங்கள். காற்று குளு குளு என்று வீசுகிறது. காற்று எப்படி வீசுகிறது? காற்று குளு குளு என்று வீசுகிறது. பளிச் பளிச். சொல்லுங்கள். பளிச் பளிச். இதுவும் ஓர் இரட்டை கிளவி. மின்னல் பளிச் பளிச் என்று மின்னுகிறது. சொல்லுங்கள் எல்லோரும். மின்னல் பளிச் பளிச் என்று மின்னுகிறது. மின்னல் எப்படி மின்னுகிறது? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். மின்னல் எப்படி மின்னுகிறது? மின்னல் பளிச் பளிச் என்று மின்னுகிறது. சொல்லுங்கள். மின்னல் பளிச் பளிச் என்று மின்னுகிறது. மின்னல் எப்படி மின்னுகிறது? மின்னல் பளிச் பளிச் என்று மின்னுகிறது. இன்னும் ஓர் இரட்டை கிளவியை பார்ப்போம். சட சட. சொல்லுங்கள் எல்லோரும். சட சட. மழை சட சட என்று பெய்கிறது. சொல்லுங்கள் எல்லோரும். மழை சட சட என்று பெய்கிறது. மழை எப்படி பெய்கிறது? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். மழை எப்படி பெய்கிறது? மழை எப்படி பெய்கிறது? மழை சட சட என்று பெய்கிறது. சொல்லுங்கள் எல்லோரும். மழை சட சட என்று பெய்கிறது. தக தக. சொல்லுங்கள். தக தக. இதுவும் ஓர் இரட்டை கிளவி. சூரிய ஒளி தக தக என்று பளபளக்கிறது. சொல்லுங்கள். சூரிய ஒளி தக தக என்று
பளபளக்கிறது. சூரிய ஒளி எப்படி பளபளக்கிறது? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். சூரிய ஒளி எப்படி பளபளக்கிறது? சூரிய ஒளி தகதக என்று பளபளக்கிறது. சூரிய ஒளி எப்படி பளபளக்கிறது? சூரிய ஒளி தகதக என்று பளபளக்கிறது. மடமட. சொல்லுங்கள். மடமட. இதுவும் ஓர் இரட்டை கிளவி. அப்பா தண்ணீரை மடமட என்று குடித்தார். சொல்லுங்கள். அப்பா தண்ணீரை மடமட என்று குடித்தார். அப்பா தண்ணீரை எப்படி குடித்தார்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்பா தண்ணீரை எப்படி குடித்தார்? அப்பா தண்ணீரை மடமட என்று குடித்தார். அப்பா தண்ணீரை எப்படி குடித்தார்? அப்பா தண்ணீரை மடமட என்று குடித்தார். புல புல. சொல்லுங்கள். புல புல. இதுவும் ஓர் இரட்டை கிளவி. பழங்கள் மரத்திலிருந்து புல புல என்று விழுகின்றன. சொல்லுங்கள் எல்லோரும். பழங்கள் மரத்திலிருந்து புல புல என்று விழுகின்றன. பழங்கள் மரத்திலிருந்து எப்படி விழுகின்றன? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். பழங்கள் மரத்திலிருந்து எப்படி விழுகின்றன? பழங்கள் மரத்திலிருந்து புல புல என்று விழுகின்றன. சொல்லுங்கள். பழங்கள் மரத்திலிருந்து புல புல என்று விழுகின்றன. மாணவர்களே, கவனியுங்கள். விம்மி விம்மி என்று அழு. கலகல என்று சிரி. பட பட என்று பேசு. குபு குபு என்று கொட்டு. குரு குரு என்று நட. சலசல என்று ஓடு. தொடர்ந்து கவனியுங்கள். குளு குளு என்று வீசு. பளிச் பளிச் என்று மின்னு. சட சட என்று பெய். தக தக என்று பலபல. மட மட என்று குடி. புல புல என்று விழு. மாணவர்களே, வாருங்கள்.
இனி ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோட்டில் உள்ள சரியான இரட்டை கிளவியை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான இரட்டை கிளவியை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். என் தங்க மோதிரம் கோடு என்று பளபளக்கிறது. வளைகோட்டில் உள்ள இரட்டை கிளவிகள் கலகல, தகதக. நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான இரட்டை கிளவியை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். எழுதுங்கள். சரியான இரட்டை கிளவியை தேர்ந்தெடுத்து எழுதிவிட்டீர்களா? விடையை பார்ப்போம். விடை என்ன? தகதக. என் தங்க மோதிரம் தகதக என்று பளபளக்கிறது. அப்படி எழுதினீங்களா? குழந்தை கோடு என்று அழுகிறது. விம்மி விம்மி சடசட. என்ன செய்ய வேண்டும்? சரியான இரட்டை கிளவியை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். எழுதுங்கள். விடையை பார்ப்போம். விடை என்ன? விம்மி விம்மி. குழந்தை விம்மி விம்மி என்று அழுகிறது. அப்படி எழுதினீங்களா? சிறுவர்கள் கோடு என்று பேசுகிறார்கள். வளைகோட்டில் உள்ள இரட்டை கிளவிகள் படபட, குபு குபு. என்ன செய்ய வேண்டும் மாணவர்களே? சரியான இரட்டை கிளவியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தில் எழுத வேண்டும். விடையை பார்ப்போம். சரியான இரட்டை கிளவி எழுதிவிட்டீர்களா? படபட. விடை என்ன? படபட. சிறுவர்கள் படபட என்று பேசுகிறார்கள். ரீகாப். மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் இரட்டை கிளவி என்பதை பற்றி பார்த்தோம். Dear students, in this lesson we have learned about இரட்டை கிளவி. எடுத்துக்காட்டு: மாணவர்கள் வகுப்பில் கலகல என்று சிரிக்கிறார்கள். காயத்திலிருந்து இரத்தம் குபு குபு என்று கொட்டுகிறது. ஆற்று நீர் சலசல என்று ஓடுகிறது. தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. Do good actions. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.